பத்தி ஒரு கேள்வி கேட்டாங்க. என்னன்னா, மெசேஜ்ல இருந்துட்டு நேத்து ஒரு பையன், "அண்ணா டெய்லி வீடியோ போடுறீங்க. நீங்க மார்க்கெட்டிங் பண்றீங்களா? இல்ல இன்ஃப்ளூயன்சரா இருக்கீங்களா?" அப்படின்னு கேட்டான். "ஏன்டா தம்பி?" அப்படின்னு அவன்கிட்ட திருப்பி கேட்டா, "இல்லண்ணா எல்லா வீடியோலயும் நல்ல ட்ரெஸ் போட்டுருக்கீங்களா? சரி அதான் மார்க்கெட்டிங் பண்றீங்களோ என்னமோ அப்படின்னு கேட்கிறேன்" அப்படிங்கிறான். அட ஒரு விவசாயம் பண்றவன் நல்ல துணி கூட போடக்கூடாதா? எப்பவுமே இந்த மண் அதனால தான் நான் இன்னைக்கு வந்துட்டு எப்பவும் போடுற காஸ்டியூமு, தோட்டத்துக்கு போடுற காஸ்டியூமே போட்டு வீடியோ பண்ணிரலாம் அப்படின்ட்டு. அவன் அவன் கேள்வி கேட்கறதுல 2 விஷயம். ஒண்ணு வந்து ஓரளவுக்கு பகுத்தறிஞ்சு கேட்கறான். இந்த மாரி நல்ல துணி போட்டு எடுக்குறாங்களே, மார்க்கெட்டிங் பண்றதுக்காக கேட்கறானான்ட்டு. அதே ஒரு நாலேட்ஜ நம்ம டெய்லியும் வாங்குற பொருளுகள்ல தெரிஞ்சு வாங்குனோம்னா, எவ்வளவோ நல்ல பொருளுகள வாங்கலாம். ஒண்ணும் இல்ல ஒரு கரும்பு சக்கர ஆ ஃபர்ஸ்ட்டு வந்து அதுதான் பழைய பயன்பாட்டுல இருந்துச்சு. அதுக்கப்புறம் அஸ்கா சர்க்கரை வந்துச்சு. அஸ்கா சர்க்கரை எல்லாரும் யூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. இன்னைக்கு கரும்பு சர்க்கரை வந்து ரேட் அத விட ரூ. 20 எச்சா இருக்கு. அது ஒரு ரூ. 10 ரூ. 20 கம்மியா இருக்குது. இன்னைக்கு கரும்பு சர்க்கரை கொஞ்சம் எல்லாரும் அதோட நாலேட்ஜ் தெரிஞ்சு வாங்க ஆரம்பிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு, இன்னைக்கு மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரீஸ் வந்து கரும்பு சர்க்கரைக்குள்ளேயும் புகுந்துட்டாங்க. புகுந்துட்டு நல்ல ஒரு நீட்டான பேக்கிங் பண்ணி மார்க்கெட் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. ஆனா, ஆ அதுல என்ன சொல்றான்? அது கஸ்டமர்ஸோட ரிவ்யூ கேட்டோம்னா, "நல்லா இருக்குது கரும்பு சர்க்கரை. கையில ஒட்டுறதே இல்ல. நல்ல கலரா இருக்குது" அப்படின்னு. கரும்பு சர்க்கரை எப்புட்றா கலரா இருக்கும்? அ மண்ணு கலர்ல தான்டா இருக்கும். மண்ணு கலர்ல இருந்தா தான்டா அது கரும்பு சர்க்கரை. கொஞ்சம் கலர் மின் மாறும். ஒவ்வொரு கரும்புக்கும், ஒவ்வொரு மண்ணு வாக்குக்கும் கரும்பு சர்க்கரையோட கலர், நிறம் மாறும். பிசுபிசுப்பு வந்து கரும்பு சர்க்கரையில நேச்சராவே இருக்கும். கரும்பு பால தொட்டுட்டு மறுக்கா கை உணர்ந்ததுன்னா, கை எப்படி இருக்கு? பிசுபிசுன்னு தான் இருக்கு. கரும்பு சர்க்கரையோட குணமே நேச்சரான குணமே அதுதான். அ இன்னைக்கு கரும்பு சர்க்கரையில அன்னைக்கு யூஸ் பண்ணி நான் சாப்பிட்டு வந்த ஆளுகலாம் நல்லா தான் இருக்கிறாங்க. இன்னைக்கும் நம்ம கண்ணு முன்னாடியே ஏன் உங்க தாத்தா, பாட்டியிலருந்து இன்னுமே இருக்கிறாங்க. நல்லா தான் இருக்காங்க. அஸ்கா சர்க்கரை என்னைக்கு இண்டஸ்ட்ரிக்குள்ள வந்துச்சோ, அன்னைக்கு அல்சர்லேருந்து எல்லா டிசீஸும் சுகர் டிசீஸ் ஆகட்டும், மத்த மத்த உடல் சார்ந்தது பேட் கொலஸ்ட்ரால்ஸ் ஆகட்டும், எல்லாமே அதுலேருந்து வருது. தொட்ட 90 பொருளுமே சுகர் இல்லாதது கிடையாது. அதுவும் ஒயிட் சுகர் இல்லாத பொருளே கிடையாது மார்க்கெட்ல. முடிஞ்ச அளவுக்கு ஃபார்மர் கிட்ட இருந்து சோர்ஸ் பண்ணி சாப்பிடுங்க. கரும்பு சர்க்கரை பயன்படுத்துங்க. நான் கிட்டத்தட்ட ஒரு 20, 25 நாளா டோட்டலாவே அஸ்காவ 90% கட் பண்ணிட்டேன். மேக் எ சேஞ்ச். ஸ்டே டியூன். பை. நல்லா பேசுறேன். அப்ப நீ